இன்றைக்கு நாம் குற்றாலத்துக்கு போக போகிறோம். பாண்டி நாட்டிலே 14 திருத்தலங்கள். சம்பந்தர், சுந்தரர், அப்பர் மூவர்ல யாராவது ஒருத்தர் பாடி இருந்தாலும் அது பாடல் பெற்ற திருத்தலம். அப்படி பாண்டி நாட்டிலே மொத்தம் 14 திருத்தலங்கள். முதலாவது திருத்தலம் மதுரை கூடல்னு அதுக்கு பேரு. இரண்டாவது திருத்தலம் திருப்புனல்வாயில். திருப்புனவாசல்னு நம்ம திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல இருக்கு. திருப்பெருந்துறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும் திருப்புனவாசல். பெரிய சிவலிங்கம், பெரிய ஆவுடையார், 14 சிவலிங்கங்கள் அங்கே இருக்கின்றன. அது இரண்டாவது கூடல் புனல்வாயில். மூணாவது குற்றாலம். பழைய பாட்டு கூடல் புனல்வாயில் குற்றாலம். அதை பத்தி பேச போறோம். ஆப்பனூர் மதுரைக்கு உள்ளேயே வைகைக்கு அக்கறையில திரு ஆப்பனூர், அது அடுத்த ஸ்தலம். கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர். அஞ்சாவது திரு ஏடகம், ஏடு ஒதுங்கிய ஸ்தலம் ஏடகம். கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம். அடுத்தது ரொம்ப முக்கியம், திருநெல்வேலி. ஏடகம் நெல்வேலி. அடுத்தது ராமேஸ்வரம். அப்பர் பாடி இருக்கார், சம்பந்தர் பாடி இருக்கார். ராமேஸ்வரம். இப்ப எத்தனை ஆச்சு? கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம். ஏழாச்சா? திருவாடானை. ஆடு யானையும் வழிபட்ட ஸ்தலம். தேவகோட்டக்காரங்க திருப்பணி. கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் தெரியாதவங்களுக்கெல்லாம் இப்ப தெரிஞ்சிருச்சு. தென்பரங்குன்றம். சுழியல். சுழியல்னா திருச்சுழி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றிலும் பகவான் ரமணர் வரலாற்றிலும் முக்கிய இடம் பெற்ற ஊர் திருச்சுழி. கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென்பரங்குன்றம் சுழியல். பத்தாச்சா? திருப்பத்தூர். இந்த மதுரைக்கு காரைக்குடிக்கு நடுவுல திருப்பத்தூர். திருத்தளிநாதர். அப்பர் சுவாமிகள் தேவாரம் 6ஆம் திருமுறை. திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையானே. அற்புதமான பாட்டு. சங்க புலவர்களிலே பெருமான் ஒருவன் என்று பாடியவர் அப்பர் சுவாமிகள். நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன்கான். இந்த திருவிளையாடல் தருமி நாகேஷ் ஞாபகம் வருதா? இதெல்லாம் அப்பர் சுவாமி அந்த காலத்திலே பாடி வச்சார். கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென்பரங்குன்றம் சுழியல் தென் திருப்பத்தூர் கானை. கானைன்னா காளையார் கோயில். வன் கொடுங்குன்றம் பெரான்மலை. பூவனம் திருப்பூவனம். ஆக 14 சேத்திரம். பாண்டி நாட்டிலே பாடல் பெற்ற திருத்தலங்கள் 14ல் 3வது இடத்தில் வைக்கப்பட்டது குற்றாலம். குற்றாலத்துல போய் அருவியில குளிச்சா மனநோய் மாறுகிறது. இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த வெயில் காலம் வந்துட்டா குற்றாலத்துல போய் நிற்பாங்க. நான் ஒரு முறை நின்னேன், அந்த கதை சொல்லக்கூடாது. எல்லாரும் சீக்கிரம் குளிச்சுட்டாங்க. நான் கொஞ்சம் தாமதமாயிட்டேன். தாமதமாய் ஒரு தைலம் கொடுத்தாங்க. அது என்னமோ பேர் மறந்துட்டேன். இப்போ சரியான தைலம். எனக்கு எப்பவுமே அப்படி தேய்ச்சா பிடிக்கும். தைலம் தேய்ச்சி குளிக்கணும். அந்த தைலத்தை வாங்கினேன். தலையில நல்லா தேய்ச்சேன். எதிர்பார்க்கல. குளிர் தாமரை தைலம். இப்ப நினைப்பு வந்துருச்சு. குளிர் தாமரை தைலம் நல்ல தேய்ச்சனா உள்ள போய் தண்ணியில நிக்கிறேன். நல்ல பேரருவி, மெயின் ஃபால்ஸ். தண்ணி அற்புதமா விழுகுது. நல்ல சுகமா இருக்கு. நிக்கிறேன். ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, 20 பேர் வந்துட்டாங்க. கூட்டம் ஆயிடுச்சு. என்னை இந்த பக்கம் இடிக்கிறான், அந்த பக்கம் இடிக்கிறான், கத்துறான். என்னடா புரியலையே, யாரா இப்படி கத்துறா?
ஒவ்வொருத்தனுக்கும் வயிறு அவ்வளவு பெருசா இருக்கு. ஆளு குற்றாலத்துல இருந்தா வயிறு திருநெல்வேலியில இருக்கு. எல்லாம் இடிக்கிறான், கத்துறான், சத்தம் போடுறான். நான் பார்த்தேன், சரி இதுக்குள்ள மாட்டக்கூடாதுடா, வெளியில வந்துட்டேன். எங்க கல்லூரியில இருந்து எல்லாரும் போயிருந்தோம். ஒரு வாத்தியார் வந்தார். நல்ல வேளை வாங்க, இப்ப உள்ள போகாதீங்க. ஏன்னு கேட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காங்க. இத்தனையும் நான் அரண்டே போனேன். நல்ல வேலைடா அப்பா, நம்மளையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாம. ஏன் தீருது தீருது. எங்கதே மிச்சம் சொல்லவா, குளிர்தாமர தைலத்தை தேய்ச்சி குளிச்சனா, ரூமுக்கு வந்தனா, படுத்தேன். அடிச்சு போட்டாப்புல 4 மணி நேரம் ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அப்படி தூக்கம் வாழ்க்கையில தூங்கினதே இல்லை. அதுல இருந்து குளிர்தாமர தைலம்னா கிட்ட போறதில்லை. என்னடா தன்னனப்பு இல்லாம தூங்க. ஆனா நல்லா இருந்துச்சு உடம்பு. குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. ஒரு பழைய சினிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா? இன்னொன்னு தெரியுமா? மகாத்மா காந்தி குற்றாலத்துக்கு போனார், ராஜாஜி குற்றாலத்துக்கு போனார். ஏன்? குளிக்கிறதுக்கா? இல்ல, அங்கே டி.கே. சிதம்பரநாத முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தெரியுமா? அவருக்கு பட்டம் ரசிகமணின்னு பேர். பெரிய ஆளு, தமிழ்ல கரை கண்டவர். கம்பனை எடுத்தாருன்னா இதுதான் கம்பன் பாட்டு, மற்றதெல்லாம் எவனோ வம்பன் பாட்டுன்னு ஒதுக்கி போவார். ஆமா, 10,000 பாட்டுல கிட்டத்தட்ட பாதியை ஒதுக்கி விட்டாரு. அவருக்கு பிடிக்கல சார், இதுல கம்ப முத்திரை கிடையாதுன்ட்டார். ஒன்று சொல்றேன், வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார்னு ஒருத்தர். அவருக்கு 80 ஆண்டு விழா. வேப்ப சுப்பிரமணிய முதலியார், வெள்ளக்கால் ஊரு அந்த காலம். வேப்ப சுப்பிரமணிய முதலியார் அவருக்கு 80 ஆண்டு விழா. பெரிய பெரிய அறிஞர்கள் கூடியிருக்கிறாங்க. அங்கிருந்து பல பேர் வாழ்த்து அனுப்பி இருக்கிறாங்க. அந்த காலத்துல முக்காலனா கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசானவங்களுக்கு தெரியும். முக்காலனா கார்டு, அதுல ரொம்ப பேரு வாழ்த்து. ஒரு வாழ்த்து வந்திருக்கு. அந்த வாழ்த்துல கீழே கையெழுத்து இல்லை. யாரு பாடினது தெரியல. பாட்டு நல்லா இருக்கு. அந்த புண்ணியவன் கீழே கையெழுத்து போடாம விட்டுட்டார். எல்லாரும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சு பார்த்தாங்க. கடைசி இந்த பாட்டு யாரு பாடினதுன்னு புரியல. பாட்டு நல்லா இருக்கு. 80 ஆண்டான இளைஞனே பாட்டு. அந்த காலத்துல எத்தனை வருஷம்? 70 வருஷத்துக்கு முன்னால. 80 ஆண்டான இளைஞனே, செந்தமிழின் பண்பெல்லாம் காட்டு தமிழ் பாவலனே. ஆக்கி வாங்கிய வெண்ப சரியா இருக்கா? 80 ஆண்டான இளைஞனே, செந்தமிழின் பண்பெல்லாம் காட்டு தமிழ் பாவலனே, நண்பனே, வெள்ளக்கால் செல்வனே, வேள் சுப்பிரமணிய வள்ளலே வாழ்க மகிழ்ந்து. வேள் சுப்பிரமணிய, முருகனுக்கு பேரு செவ்வேள்னு பேரு. அதை கொண்டாந்து சேர்க்கிறார். வேள் சுப்பிரமணிய வள்ளலே வாழ்க மகிழ்ந்து. பாட்டு அருமையா இருக்கே. இது யாரு பாட்டு? ஒருத்தருக்குன்னு தெரியல. டி.கே.சி. வந்தாரு, பார்த்தார். இது கவிமணி பாட்டு. எப்படி இருக்கு? அதான் ரசிகமணின்னு பேர் வச்சோம். இன்னொன்னு சொல்லவா? ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பார்ட்டி. அது பார்ட்டின்னா புரிஞ்சுக்கணும். கடைசியில வரக்கூடாது, வரும். எல்லாரும் நல்லா குடிச்சாங்க. அது வெள்ளக்காரங்க மாதிரி குடிச்சாங்க. குடிச்ச உடனே ஒருத்தர் எந்திரிச்சார். ஆமா, இந்த மது எங்க இருந்து கொண்டாந்தீங்கன்னார். அங்கதான் ஒரு பெரிய ஒரு பேரல்ல வச்சிருக்காங்க. நல்லா அது ரொம்ப நாளைக்கு ஊறணும்னு ஊற வச்சு அதுக்கப்புறம் கிக்கு வரணும்னு நல்ல என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இந்த ஆளு என்ன பண்ணிட்டாரு? அது எங்கேன்னு கேட்டார். காட்டுறனுக்கு உள்ள போனாரா, அதை எடுத்து பாத்திரங்கள்ல ஊத்தினாரா, கீழே பார்த்தா ஒரு இரும்பு ஆணி கிடக்கு. இத பாத்தீங்களா? எடுத்துக்கிட்டாரு. என்னையா கள்ள குடிச்ச, உனக்கு உள்ள இரும்பாணி கிடக்கும்னு எப்படி தெரியும்? குடிச்சு பார்த்தனா துரு வாசம் அடிச்சுது. மத்த எவனுக்கு எந்த வாசமும் அடிக்கல. அதுதான் ரசிகமணி.
அது கள்ள குடிக்கிற போதே அதுக்குள்ள துரு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் இருந்த மாதிரி ஒரு தமிழ் பாட்டை எடுத்த உடனே இது ரசிகமணி பாட்டு, இது நாமக்கல்லார் பாட்டு, இது சுத்தானந்த பாரதி பாட்டு, இது பாரதியார் பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததுனால அவருக்கு ரசிகமணின்னு பெயர் கொடுத்தாங்க. டி.கே. சிதம்பரநாத முதலியார். காரைக்குடியிலே கம்பன் விழா 1939 ஏப்ரல் மாசம் 2 நாள் நடந்தது. கம்பன் விழாவுக்கு தலைமை ஏற்றவர் டி.கே. சுப்பிரமணிய முதலியார். மன்னிக்கணும், டி.கே.சி. அதான் பேரு. டி.கே. சிதம்பரநாத முதலியார் அதான் அவருக்கு பேரு, டி.கே.சி. ஆமா, அவருக்கு என்ன, அவருக்கு வீடு குற்றாலத்துல. அவருடைய தமிழ் அற்புதமான தமிழ். அவங்க வீட்டுல எப்போதுமே ஒரு 50 பேர் ஆள் உட்கார்ந்துருக்கு. எதுக்கு? அவர் பேசின தமிழை கேட்கறதுக்கு கொஞ்சம் பேரு. வீட்டுக்காரம்மா தோசை சுட்டு போடுவா, அந்த தோசைக்கு முக்காவாசி பேரு. அதுக்கு பேரு வட்ட தொட்டின்னு பேரு. அம்மாவுடைய தோசை அற்புதமா இருக்கும். இலக்கியத்துல புகழ் பெற்றது டி.கே.சியினுடைய மனைவி போட்ட அந்த தோசை. தோசைக்கு ஆசைப்பட்டு ராஜாஜி போனாரு, தமிழ் இழுத்துக்குச்சு. எல்லாம் தோசைக்கு ஆசைப்பட்டு போனாங்களா, தமிழ் இழுத்து கொண்டு விட்டது. அங்க ஒரு பக்கம் பாட நடக்கும், இவர் ஒவ்வொரு பாட்டா ஆராய்ச்சி பண்ணி ரசிச்சு சொல்லுவார். அதை சொல்ற போதே தெரியும் நமக்கு. சில பேர் செத்தவங்கையில வெத்தில கொடுத்தாப்புல பேசுவேன், அதுல உயிர் இருக்காது. இது பாட்டு எப்படி இருக்கும், அந்த பாட்டை அனுபவிச்சு பாடுவார். சந்தம்னா அப்படி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி இழைப்பார், தேன் அருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கூனலிடம் பெறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. குற்றால குறவஞ்சிங்க அவரு பாடுவாரு. இத கேட்டுக்கிட்டே இருந்தாரா கவிமணி. இந்த சந்தம் முடிச்சு போச்சு. உடனே என்ன பண்ணாரு, கைக்கு ஒரு பாட்டு எழுதினாரு. கைக்கு ஒரு பாட்டு. நாடு எசீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே. ராட்ட சுத்துதான் காந்தியம். நாடு எசீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே, நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமை கொள் கையே. கதர் நெய்யறதுக்கு கை பயன்படுதான். அதெல்லாம் முக்கியம் இல்ல சார், அடுத்த வரிதான் முக்கியம். கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி, திருப்பணி முடிச்சு திருக்குட நன்னீராட்டு பண்ற மாதிரி அடுத்த வரி வச்சாரு. நாடு எசீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே, நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமை கொள் கையே. பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமைய பாடுதற்கு பாணி கொட்டுங்கையே. பாரதியார் பாட்டை பாடுறதுக்கு தாளம் போடுதடா இந்த கை. ஆகா, இது எவ்வளவு யூஸ்ஃபுல், எவ்வளவு நல்லா இருக்கு, எப்படி இருக்கு. பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமைய பாடுதற்கு பாணின்னு தெரியுமா? சப்பானி. இந்த குழந்தை கொட்டும் பாருங்க. பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமைய பாடுதற்கு பாணி கொட்டுங்கையே. கவிமணி பாடினதுக்கு பெரும்பது காரணம் டி.கே. சிதம்பரநாத முதலியார். அவர் லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய, காரைக்குடியில பல பேருக்கு அவர் எழுதிய கடிதங்கள் இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன. முக்கியமான செய்தின்னு சொல்லலையே, மகாத்மா காந்திய ராஜாஜி டி.கே.சிட்ட கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. காந்திக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கையெழுத்து போட தெரியும், தட்டு தடுமாறி படிக்க தெரியும். மறக்காதீங்க, தட்டு தடுமாறி படிக்க தெரியும். பள்ளத்தூர்ல அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர், அவரு வாரதாவுக்கு போனார், பம்பாய்க்கு பக்கத்துல. மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் வாரதாவில். இன்னைக்கு அதே மாதிரி வச்சிருக்காங்க. பின்னால ஒரு ஆறு ஓடுது, அங்கதான் குளிக்கணும். வாரதாவிட அந்த ஆசிரமம் அவ்வளவு சுத்தமா இருக்கு இப்பவும். அந்த ஆசிரமத்துக்கு போனாங்க. பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் அங்க கொஞ்சம் சர்வீஸ் பண்ணினார். 3 மாசம் ஆச்சு. மகாத்மா காந்தி கிட்ட போனார். நான் ஊருக்கு போறேன், போயிட்டு வரேன் சொல்லிக்கிட்டு போறார். சொல்லிக்கிட்டு போற பொழுது மகாத்மா காந்தி சரின்றுவார்.
அதுக்கு பணமெல்லாம் கிடையாது, எல்லாம் சர்வீஸ், மறக்காதீங்க. இவர் என்ன கேட்டார், எனக்கு ஒரு ஒரு உதவி செய்யணுமே. என்ன? நீங்க ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கணும். மகாத்மா காந்தியினுடைய ஆட்டோகிராஃப், நீங்க ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கணும். அப்படியா? 5 ரூபா கொடு, ஆட்டோகிராஃப் போடுவோம். அப்ப 5 ரூபா எதுக்கு? காந்திக்கா? இல்லம்மா, ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட், ஹரிஜன நல நிதி. ஒரு டப்பா இருக்கும், அதுல போட்டுருவாரு. அது ஹரிஜன்ஸுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஹரியினுடைய ஜனங்கள் அப்படின்னு பேர் வச்சதே மகாத்மா காந்தி. அதுக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்தவர் ராமானுஜர். ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட் 5 ரூபா கொடுங்க. இவர் விடா கண்டேன். இவர் என்ன பண்ணாரு, தமிழ்ல கையெழுத்து போடணும். அப்படியா? அப்படின்னா 7 ரூபா கொடுங்க. அவர், இது நாட்டுக்கோட்டை செட்டியார், அது பனியா செட்டியார். 2 விடா கண்டனும் கொடா கண்டனும். வெறும் கையெழுத்துன்னா 5 ரூபா, தமிழ்ல கையெழுத்துன்னா 7 ரூபா. இவர் உடனே ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடுங்க. அப்போ 10 ரூபா கொடுன்னு காந்தி கேட்கல. பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டார். என்ன பொன்மொழி எழுதினார் தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு தண்ணியில எழுதின எழுத்து, தண்ணியில் எழுதின எழுத்து எத்தனை நாளைக்கு இருக்கும்? அதே மாதிரி தான் இதுவும். தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழிமாறி போனாலும் போச்சு. நீரில் எழுத்தாகும் யாக்கை, மோக காந்தி. ஆமா, இது யார் பாடின பாட்டு? குமரகுருபர சுவாமி பாடின பாட்டு, நீதி நெறி விளக்கத்திரை. இதை படிச்சிருக்காரு ஐயா. தமிழ் வாத்தியார்கள் கூட ரொம்ப பேருக்கு குமரகுருபர சுவாமின்னா அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, இவர் அதை படிச்சிருக்காரு, மகாத்மா காந்தி. இந்த பாட்டை பூரா சொல்லவா? நீரில் குமிழி இளமை, இளமை தண்ணியில குமிழி மாதிரி. குமிழி என்ன நேரத்துக்கு நிற்கும்? அது மாதிரி தாண்டா உன் இளமை. நீரில் குமிழி இளமை நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். தண்ணியில அலை வருது இல்ல, என்ன நேரத்துக்கு நிற்கும் உன் பணமும். அப்படித்தான் மகாலட்சுமிக்கு அலைமகள்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, வீடு வீடா போவானாம். போவாள்ல, அதனால அவளுக்கு என்ன பேரு? அலையிற மகள், அலைமகள். வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி, பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி. தமிழ் விடுதூது பாடுது, வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி, பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி. அவளுக்கு என்ன பேரு? அலைமகள்னு பேரு. நீரில் குமிழி இளமை நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. நமரங்காள் என்னே வலுத்தாதது எம்பிரான் என்று. இப்படி இருக்கிற பொழுது நம்மவர்களே நடராஜாவை கும்பிடாம நேரத்தை வீணாக்கிறீங்களே. நமரங்காள் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று. மன்றுன்னா எது? சிற்றம்பலம், சிதம்பரம். இந்த பாட்டை மகாத்மா காந்தி பாடம் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க. கல்கியில வந்துச்சு, நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மகாத்மா காந்தியினுடைய கையெழுத்து. மோக காந்தி நீரில் எழுத்தாகும் யாக்கை. அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் தெரியும், மறக்காதீங்க. இப்போ அந்த காந்தி ராஜாஜியோட எங்க வர்றார்? குற்றாலத்துல டிகேசிய வந்து பார்க்கிறார். டிகேசி அங்க வகுப்பு நடத்துறார், கம்பராமாயண வகுப்பு, தனி பாட்டுகள் எல்லாம். மகாத்மா காந்தி கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்கு ராமன் மீது ரொம்ப பற்று. கிருஷ்ணனை பத்தி பகவத்கீதையை பேசினாலும் உள்ள இருந்தது ராம் 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 தான். எப்பவும் ராம் ராம் ராம். கிருஷ்ணனுக்கு முடிவு முக்கியம், வழியை பத்தி கவலை இல்லை. வழி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எண்டு முக்கியம், மீன்ஸை பத்தி கவலை இல்லை. ராமனுக்கு அப்படி கிடையாது. முடிவும் நல்லா இருக்கணும், வழியும் நல்லா இருக்கணும். மகாத்மா காந்தி ராம பக்தர். இப்ப இவர் ராமாயணன் சொல்றத கேட்டாரா, அவருக்கு சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல வந்தாரு, எனக்கு கம்பராமாயணன் சொல்லி கொடுக்குறீங்களா? யார்கிட்ட? டிகேசி. டிகேசி சொல்றாரு, இந்த பிறவியில அது முடியாது.
அடுத்த பிறவியில நீங்களும் தமிழனா பிறந்து நானும் தமிழனா பிறந்தா உங்களுக்கு கம்பராமாயணத்தை உணர்த்த முடியும். எங்க டிரான்ஸ்லேஷன்ல என்ன புரியும்? மூலம் முக்கியமா மொழிபெயர்ப்பு முக்கியமா? மொழிபெயர்ப்புல உயிர் இருக்காது, ரொம்ப கஷ்டம். மூலத்தில் உள்ள இன்பத்தை மொழிபெயர்ப்பில் கொடுப்பது மிக கடுமையான காரியம். ரொம்ப பேர் தோத்து போயிட்டாங்க. நம்ம சத்தியசீலன்னு தெரியுமா? திருச்சிராப்பள்ளி அழகா சொல்லுவார், அற்புதமா சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? மூல நூலின் மூலம் வரக்கூடிய இன்பத்தை மொழிபெயர்ப்பின் மூலம் அடைய வேண்டும் என்று எண்ணுவது. புரியுதா புரியலையா? மூல நூலின் மூலம் அடையக்கூடிய இன்பத்தை மொழிபெயர்ப்பின் மூலம் அடையலாம் என்று எண்ணுவது காதலியின் மொத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. இதுக்கு மேல எவன் சொல்ல முடிய? காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது அவ்வளவு கஷ்டம். மொழிபெயர்ப்பு என்ன சொல்றார்? அடுத்த பிறவியில நீங்களும் தமிழனா பிறக்கணும், நானும் தமிழனா பிறக்கணும். அப்பத்தான் கம்பராமாயணத்தை ரசிக்கலாம். மகாத்மா காந்தி ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டார். இதெல்லாம் எங்க? குற்றாலம், டிகேசி, வட்டத்தொட்டி. தென்காசியில திருவள்ளுவர் விழான்னா நாங்க முதல்ல போயிடுவோம். ஏன்? குற்றாலத்துல குளிக்கலாமே. உடம்புல என்ன நோய் இருந்தாலும் போய்விடும். எல்லாம் மூலிகை தண்ணீர். எத்தனை அருவி, பேரருவி. அந்த பக்கம் போனா 5 அருவி, 5 அருவி வரிசைக்கு. அதுல குளிக்கலாம், இதுல குளிக்கலாம், அதுல குளிக்கலாம். 5 அருவி. பழைய குற்றாலம் அது பின்னால இருக்கு. தேன் அருவி, அதுக்கு போறது ரொம்ப கஷ்டம். மேல ஏறி போகணும், ரொம்ப கஷ்டம். மேல இருக்குமா அது. அது எவ்வளவு உயரம் தெரியுமா? குற்றாலக்குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் பாடுறாரு, தேன் அருவியில தண்ணி விழுந்துதான், விழுந்து விழுந்து இந்த ஆகாச பாதை வழுக்கலா போயிடுச்சான். தண்ணி நிறைய கிடந்தா என்ன ஆகும்? வழுக்குமா இல்லையா? தேன் அருவியில தண்ணி விழுந்து ஆகாச பாதை வழுக்கலா போயிடுச்சான். சூரியன் தேர்ல வந்தானா 7 குதிரை விப்சியார் 7 குதிரையும் வழுக்கி விழுந்துருச்சான். அதனால குற்றாலத்துல வெயிலே கிடையாது. குற்றாலத்துல வெயில் கிடையாதுங்க. இவர் கற்பனையை பாருங்க. தேனருவி திரையெடும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும். குற்றாலக்குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர். எனக்கு அந்த காலத்துல ரொம்ப பிடிச்ச நூல். நிறைய ஒரு மதுரையில திருவள்ளுவர் கழகத்துல 3 நாள் குற்றாலக்குறவஞ்சி முழுக்க பாடச் சொன்னேன். பாட்டுன்னா அற்புதமான பாட்டு. முடிஞ்சா இன்னைக்கு கடைசியில ஒரு 2 செய்திகள் குற்றாலக்குறவஞ்சியில சொல்றேன். அத்தனை அருவி, எண்ணெய் குளியல் விசேஷம், குற்றால சாரல். இன்னொன்னு தெரியுமா? அதுல குளிக்க போறவங்க முதல்ல நடுவில் போக மாட்டாங்க, இந்த ஓரத்துல நின்று குளிரும். இந்த உடம்பை லேசா நனைச்சுக்கிறது. அப்படி நினைச்சுக்கிட்டா கொஞ்சம் குளிர் விட்டு போயிடும். அப்புறம் மெயின் ஃபால்ஸ்ல போய் தலையை காமிக்கிறது. சில சொற்பொழிவுகள் அப்படி இருக்கும். முதல்ல 2 பேச்சு ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம இப்படி நெளிஞ்சு அப்படி நெளிஞ்சு என்னமோ. கடைசி நல்ல பேச்சு வரும். அது மெயின் ஃபால்ஸ்ல குளிக்கிற மாதிரி. குற்றால சாரல், குற்றால மலை. ஒன்னு சொல்ல மறந்துட்டனே, குற்றாலத்துக்கு சிறப்பு குற்றாலம் துண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈரிலை துண்டு. நாங்க என்ன பண்ணுவோம், மெயின் ஃபால்ஸ்ல குளிப்போம். குளிச்சுட்டு அந்த துண்டு வாங்கி வச்சிருப்போம், 20 ரூபா. நல்லா இருக்கும், சிவப்பு துண்டு, குத்தாலந்துண்டு. வாங்கி தொடப்போம், தொடச்சு தோல்ல போட்டுக்குவோம். நடந்து 5 அருவிக்கு போவோம். அதுக்குள்ள இந்த துண்டு காய்ச்சிடும். அங்க குளிச்சு அங்க ஒரு தரம் தவட்டலாம். ஒரே துண்டு, காத்து லேசா அடிச்சா காய்ச்சிரும். அதுக்கு என்ன பேரு? குத்தால துண்டு. அதை பத்தி ஒரு செய்தி சொல்லவா? இப்ப நல்லா கேளுங்க. பழனி ஆண்டவன், பழனி ஆண்டவன் கோயில்ல போய் நம்ம பழனி ஆண்டவன் காலில் விழுந்து கும்பிடுறோமா இல்லையா? கும்பிடுறோம். நம்ம வேஷ்டி சட்டை சேலை அது இது எல்லாம் கட்டிக்கிட்டு போறோம். இந்த பழனி ஆண்டவன் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு
ஒரே ஒரு கோவணம். கண்டார்தம் மனங்கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான் மறை கோவணச்சீரும் கொண்டு தென் பழனி மேவும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகம் குலைந்து தழைத்து வாழ்வாம். ஒரு கோவணம், வேத கோவணம், வேதம் நிற்கிறார். ஒருத்தன் கேட்டான், என்னங்க இவ்வளவு கோடீஸ்வரன் எல்லாம் இந்த பழனி ஆண்டவர் ஆண்டி காலில் விழுகிறாங்க? அதனாலதான் விழுகிறாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கு, அவரு திட்டம் போட்டுத்தான் வாழ்வார், கரெக்டா இருப்பார். இந்த திருவிழான்னா அதுக்கு இவ்வளவுதான் செலவழிக்கணும், அதுக்கு மேல செலவழிக்க கூடாது. பணம் இருக்கும், அது வேற, செலவழிக்க கூடாது. தீபாவளி வந்துச்சு, தீபாவளிக்கு பட்ஜெட்டு போட்டாரு அவரு. வீட்டுக்காரம்மா, 3 பெண் குழந்தை, 3 மாப்பிள்ளை, இங்க 3 மகன், 3 மருமக, ஒரு 4-5 பேரம்பேத்தி, வண்டிக்காரன், தோட்டக்காரன், சமயக்காரன், கீழே இருந்து ஆரம்பிச்சார். சமயக்காரனுக்கு, தோட்டக்காரனுக்கு, வண்டிக்காரனுக்கு, 3 பேரம்பேத்திக்கு, மகளுக்கு, மாப்பிள்ளைக்கு, மகனுக்கு, மருமகளுக்கு, வீட்டுக்காரிக்கு பட்ஜெட் போட்டாரா. 99,980 ரூபா வந்துருச்சு. இவர் பட்ஜெட் 1 லட்சம் ரூபா, இவருக்கு ஒன்றும் போட்டுக்கல. இன்னும் எவ்வளவு ரூபா மிச்சம் இருக்கு? 20 ரூபா. 20 ரூபாய்க்குள்ள நம்ம தீபாவளியை முடிக்கணும். கடுமையான ஆணும். there is no deficit financing. நம்ம இந்தியாவா இருந்தா டெபிசிட் பைனான்சிங் போட்டு பார்த்துக்குவோம், அடுத்தாப்புல வர்ற அரசு எப்படியும் போட்டு கடனை வாங்கி தள்ளு, அடுத்த ஆட்சிக்காரன் தொலையட்டும், அப்படித்தானே இன்னைக்கு செய்யறான். அப்படி கிடையாது. 20 ரூபா, 20 ரூபாய்க்கு என்ன செய்யலாம்? குத்தாலந்துண்டு வாங்கலாம். அதுக்கெல்லாம் இங்க கொண்டாந்து அந்த கதையை. 20 ரூபா ஒரு குத்தாலந்துண்டு வாங்கிட்டாரு. வீட்டுக்கார அம்மாவுக்கு 15,000 ரூபாய்க்கு பட்டு புடவை. 3 மகளுக்கு ஆளுக்கு 10,000 10,000 10,000, மருமகளுக்கு 10,000 10,000 10,000. அந்த காலத்துல 15,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கினா அவளது வெயிட்டா இருக்கும். இந்த காலத்துல 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு பட்டு வாங்கிக்கிட்டு குனிஞ்சோம்னா பட்டுன்னு போயிடும். அந்த காலம் அப்படி புடவை வெயிட்டா இருக்குங்க. பட்டு புடவை தூக்கி பாருங்க, காஞ்சிபுரம் பட்டு அவளது வெயிட்டா இருக்கும். எல்லாம் வாங்கிட்டாரா. இவருக்கு 20 ரூபாய்க்கு குத்தாலம் துண்டு. நாளைக்கு தீபாவளி. இன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் சாமிக்கு முன்னால வைக்கணும். சாமிக்கு முன்னால வச்சு மஞ்சள் தடவி 15,000 ரூபாய் பட்டு புடவை, அதுக்கு மேல குத்தாலம் துண்டு. எப்படி இருக்கும்? முடிஞ்சது. ராத்திரி இந்த பட்டு புடவை குத்தாலம் துண்ட பார்க்குது. நீ எப்படி இங்க வந்து உட்காரலாம்? என் மதிப்பு தெரியுமா? என்ன பட்டு புடவை பேசுமான்னு கேட்குறீங்களா? பேசும். அது எனக்குத்தான் கேட்கும், உங்களுக்கெல்லாம் கேட்காது. கவிஞனுக்கு சில லைசன்ஸ் உண்டு. வண்டி அற்புத பொருளாம், வண்டி மாடும் அற்புத பொருளாம், எல்லாம் கவிஞனுக்கு அற்புத பொருள். பேசும். குத்தாலந்துண்டை பார்த்து எல்லாம் விரட்டுதுக. நான் 15,000, நான் 10,000, நீ கேவலம் 20 ரூபா. நீ வெளியில கிடக்க வேண்டிய ஆளு. உன்னை யாரு இங்க கொண்டாந்து வச்சா? நானா வந்தேன், அவர் தான் கொண்டது. உனக்கு அறிவு எங்க போச்சு? போ, இங்க உட்காராத. இது அழுதுருச்சு, வேற வழி இல்லை. சரி, முடிஞ்சது, விடிஞ்சுது. எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் புது புடவை கட்டி சந்தோஷமா வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கார ஓனர் குத்தாலந்துண்டை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அந்த அம்மா வந்து இவர் காலில் விழுந்து கும்பிடுது. இப்ப குத்தாலந்துண்டு பார்த்தது. 15,000 என்ன என் காலில் விழுந்து கும்பிடுற? ஐயா, புரியுதா புரியலையா? 10,000 15,000 அத்தனை பட்டு புடவையும் 20 ரூபா குத்தாலந்துண்டை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு தனக்கு ஒரு குத்தாலந்துண்டை வாங்கி கட்டிக்கிட்டாரே, அது மாதிரி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு பழனி ஆண்டவன் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு நிக்கிறான். அவன் காலில் விழுந்து கும்பிடுறான். கும்பிடுவோமா மாட்டமா? கல்வியலாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணல் என்றே ஒல்லுமகை அறிவித்தாய், உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய்.
இல்லை என பிறர் பார்ச்செந்திரவா வண்ணம் ஏற்றமளித்தாய் இரக்கம் என்னே என்னே செல்வ குருவாகி நாயினேனை சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவேன். ராமலிங்க சுவாமி திருவருட்பார். அவளது கடவுள் கொடுத்தது. குத்தாலந்துண்டுக்கு அவளது பெருமை. குத்தாலம் தொட்டிச்சேலை அதுக்கு மேல. குத்தாலம் தொட்டிச்சேலை காத்து நல்லா இருக்கும். குழந்தைய அதுல போட்டா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு குழந்தை. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணா, குத்தாலத்தை வெளியில இருந்து பார்த்தோம். இப்போ கோயிலுக்குள்ள போக போறோம். நெல்லை மாவட்டத்துல தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் நடுவிலே உள்ளது குற்றாலம். 5134 அடி உயரம் மலை. மலை உயரம் 5134. மவுண்ட் கைலாஷ் 21,000 அடி. இது 5134 அடி. அருவி கொட்டுதே 288 அடி மேல இருந்து அருவி கொட்டுது. அதுல திருகூட ராசப்ப கவிராயர் அந்த ஊர்ல வாழ்ந்தவர். அவர்தான் அந்த ஊர் பெருமையை குற்றால குறவஞ்சியில பாடினார். அதை நம்ம பின்னால பார்ப்போம். அது ஒரு ஓரத்துல இருக்கட்டும், நினப்புல வச்சுக்கிடுங்க. கடவுளுக்கு என்ன பேரு? குற்றாலநாதர், குறும்பலா ஈசர், திரிகூடநாதர். திரிகூடநாதர். அம்பாளுக்கு என்ன பேரு? குழல் வாய்மொழி. குழல் மொழி இடத்தாள் குறும்பலா உடையார் அடகு சந்நிதிவாள் அம்பல விநாயகா. குற்றால குறவஞ்சில குரத்தி குறி சொல்லுவான். அப்ப இவ்வளவு பேரையும் கூப்பிடுவான். முடிஞ்ச கடைசியில பார்ப்போம். இப்போதைக்கு அது இருக்கட்டும். தலமரம் குறும்பலா. சுளையலாம் சிவலிங்கம். இந்த பலாமரத்துல ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? பலாப்பழம் எப்படி இருக்கும்? சிவலிங்கம் மாதிரி இருக்கும். பலாப்பழத்தை வெட்டி எடுத்தா பலாச்சொலை எப்படி இருக்கும்? சிவலிங்கம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பலா கொட்டை சிவலிங்கம் மாதிரி இருக்கும். முக்கணிகளில் ஒன்று பலா. அதனால அது எல்லாம் சிவலிங்கம். தீர்த்தம் வட அருவி. அவ்வளவு சிறப்பு. தென்காசியில இளஞ்சி, பண்பொழில், முருகனுடைய கஷேத்திரங்கள் எல்லாம் பக்கத்துல. குற்றாலம் போனா அங்கெல்லாம் போய் கும்பிட்டு வரலாம். என்ன சார் வரலாறு? ஆரம்பத்துல வைஷ்ணவ கஷேத்திரம். குற்றாலத்துல பெருமாள் தான் நிம்மதியா இருந்தார். பெருமாளுக்கு இந்த பக்கம் ஸ்ரீதேவி, அந்த பக்கம் பூதேவி. பெருமாள் நிம்மதியா இருந்தார். இந்த அகஸ்தியர் அங்க போனார். இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு வாய் சும்மா இருக்காது. அதுல வந்த வினை. அகத்தியரை வேடிக்கையா திட்டிவிட்டாங்க, கடுமையா திட்டிவிட்டாங்க. அகஸ்தியருக்கு கோபம் வந்துருச்சு. விறுவிறுன்னு சந்நிதிக்குள்ள போனார். பெருமாளை பார்த்தார். தலையில கைய வச்சார். குறுக குறுக குற்றாலர் அமுக்கிவிட்டார். சிவலிங்கம் ஆயிப்போச்சு. சிவலிங்கத்தின் தலையிலே இன்னைக்கும் 5 விரல் அடையாளம் இருக்கு. போய் பாருங்க, பெரிய தீபாராதனை ஆகும். இந்த மார்கழி மாசம்தான் குற்றாலத்துல எப்படி திருவிழா தெரியுமா? அந்த தீபம் இருக்கே, இங்க இருந்து அவ்வளவு உயரத்துக்கு இருக்கு. அதை எப்படி அந்த ஐயர் தூக்கிட்டு ஆற்றாரோ, பெரிய காரியம். நம்மளால எல்லாம் தூக்க முடியாது. அதை எடுத்துக்கிட்டு அவ்வளவு நேரம் அற்புதமா இருக்கும். நடராஜா நடனம் ஆடின மாதிரியே அந்த தீர்த்தம் போகும், அந்த தீபம் போகும். அப்படி ஊர் சிவபெருமான் அங்கே குற்றாலநாதராக மாறிவிட்டார். குறுக குறுக குற்றாலம். இந்த பக்கம் திரும்பினார். சாமிக்கு வலது பக்கம் ஸ்ரீதேவி. ஒரு பார்வை பார்த்தார், குழல் வாய்மொழி. இந்த பக்கம் பார்த்தார், பூதேவி, பராசக்தி பீடம். நீங்க போய் பாருங்க, குற்றாலநாதருக்கு வலது பக்கம் குழல்வாய் மொழி, இடது பக்கம் பராசக்தி பீடம். குழல்வாய் மொழிய தேவகோட்டையில VKRST அப்படிங்கிற குடும்பத்துக்காரங்க 20 லட்சம் செலவழிச்சு தனி கோயிலா கட்டினாங்க 1930. இந்த 276 பாடல் பெற்ற திருத்தலங்களில் கிட்டத்தட்ட 150 திருத்தலங்களில் திருப்பணி செய்தவர்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். அதுதான் அவங்களை இன்னைக்கும் சோறு போட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் இன்னைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு.
அந்த கோயில் அந்த காலத்திலே அற்புதமாக கட்டப்பட்டது. குழல்வாய்மொழி அந்த கோயில். அந்த கோயிலை பார்த்திருக்கீங்களா? இந்த சங்கு ஊதுரம் இல்லையா, சங்கு மாதிரியே இருக்கும். குற்றாலம் கோயில் சங்கு மாதிரியே இருக்கும், சங்கு வடிவத்தில் இருக்கும். 2000 ஆண்டு பழமை. ராஜகோபுரம் சின்ன 3 கலசம், அவ்வளவுதான். வசந்த மண்டபம் போன உடனே தூண்கள், அங்கதான் பிள்ளையார் இருக்கார். அவருக்கு பேரு தெரியுமா? அம்பல விநாயகர். அதைத்தான் பாடுவார். குழல் மொழி இடத்தார் குறும்பலா உடையார் அழகு சந்நிதிவாள் அம்பல விநாயகா அப்படின்னு குரத்தி குறி சொல்லுவான். அந்த பெருமான் மூலவர் சந்நிதி கல்லால் கட்டப்பட்டது. சிறிய சிவலிங்கம். இது கோயில். சுவாமி கிழக்கு பார்த்து இருப்பார். அம்பாள் சுவாமிக்கு வலது பக்கம், அதுவும் கிழக்கு நோக்கிய சந்நிதி. இடது பக்கம் பராசக்தி பீடம். அம்பாள் சுவாமிக்கு வலது பக்கம் இருந்தா அம்பாளுக்கு ஆற்றல் அதிகம்னு அர்த்தம். மதுரையில எப்படி சொல்லுங்க, போயிருக்கீங்கல்ல? மதுரையில சொக்கலிங்க பெருமானுக்கு வலது பக்கம் மீனாட்சி சந்நிதியா, இடது பக்கம் மீனாட்சி சந்நிதியா? சார் அதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? வலது பக்கம். சொக்கலிங்க பெருமானுக்கு வலது பக்கம் மீனாட்சி. வலமுன்னா பலமுன்னு அர்த்தம். வாவுக்கும் பாவுக்கும் ஹிந்தியில ஒரு கோடுதான் வித்தியாசம். வலது பக்கம் வலம். அம்பாள் ரொம்ப பவர்ஃபுல். அது மாதிரி இங்கே குழல்வாய்மொழி. சுத்தி வந்தீங்கன்னா வெளியில குறும்பலா, ஆதி குறும்பலா இன்னும் இருக்கு. குறும்பலா பராமரத்தின் அடியிலே பெருமான். 63 சந்நிதி இருக்கு அந்த கோயில். நன்னகர பெருமாள் அப்படின்னு ஒருத்தர். பாவநாசர் உலகம்மை. பாவநாசர் இங்க மேல பாவநாசம், குற்றாலம் பாவநாசம். இந்த மயிலாடுதுறை பாவநாசம் இல்லை, குற்றாலம் பாவநாசம். அதை தாண்டி வந்தா நெல்லையப்பர் காந்திமதி. எல்லா சந்நிதியும் அங்க இருக்கு. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி. நாரும்பூநாதர் பேரை பார்த்தீங்களா? இந்த திருநெல்வேலிக்காரங்க வைக்கிற பேர் அதெல்லாம். ஆக்கிவாவுக்கு சந்தோஷமா இருக்கு, அவர் திருநெல்வேலிக்காரரு. நாரும்பூநாதர். அதை விட அற்புதம், பால்வண்ணநாதர் ஒப்பனையார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊரு? பால்வண்ணநாதர் ஒப்பனையாள். இலக்கியத்தில் புகழ் பெற்ற ஊர். அதுக்கு பேர் தெரியுமா? கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானை சுத்தி வந்துதான் கரிவலம் வந்த நல்லூர். மானகிரிக்காரங்க திருப்பணி. இந்த செட்டியார் சிலையை அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. கரிவலம் வந்த நல்லூர். அங்க சுவாமிக்கு பேரு தெரியுமா? பால்வண்ணநாதர். அம்பாளுக்கு பேரு ஒப்பனையாள். அங்கே அதிவீர ராம பாண்டியர்னு ஒருத்தர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிவீர ராம பாண்டியர். அந்த கோயில் அவருக்கு ரொம்ப பிடிச்சதா, அந்த பெருமான் மீது திருக்கருவை 10 அந்தாதி அப்படின்னு நூல் எழுதினார். 10 அந்தாதி, 10 விதமா இருக்கும் பாட்டு எல்லாம் அந்தாதி. அதுக்கு பேர் என்ன? திருக்கருவை 10 அந்தாதி. அதுக்கு சான்றோர்கள் குட்டி திருவாசகம்னு பேர் வச்சாங்க. திருவாசகத்தை வச்சு இது குட்டி திருவாசகம்னா. அதுல ஒரு பாட்டு சொல்லவா? சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர்வு உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்தனாதா கருவையில் இருக்கும் தேவே. கருவையின கரிவலம் வந்த நட்டோ தேவனே உன்னை அல்லால் பிரிதொரு தேவை எண்ணேன், பாவனை நின்னி நல்லால் பிரிதொரு பற்றும் இல்லேன், யாவையும் காட்டக் கண்டேன், என்னுளே நின்னை கண்டேன், காவலா கருவையானே இனி மற்றோர் காட்சி உண்டோ. பாட்டு நல்லா இருந்தா பாடம் பண்ற கெட்ட வழக்கம் உண்டு. அருமையான பாட்டு எழுதி போட்டாங்க, சரிதா விட்டுறப்படாது. நல்லா இருக்கு, அற்புதமான பாட்டு.
அந்த 100 பாட்டுக்கும் பேரு குட்டி திருவாசகம்னு பேர். அந்த சந்நிதி அங்க போகலைன்னா குற்றாலத்துல கும்பிடலாம். இன்னொன்னு தெரியுமா, ஐயப்ப சாமி ஒரு பெரிய குதிரையில உட்கார்ந்துருப்பார். ஐயனார் சந்நிதி. ஐயப்பன் முந்தானத்து வந்தவர். ஐயனார் பரம்பரையா இருக்கு. நம்ம ஊர் பக்கத்துல பூரா குலதெய்வம் என்ன? ஐயனார். சாஸ்தாவுக்கு 2 பக்கத்துல பூரணை புஷ்கலை. அது பின்னால ஐயப்பனா மாத்தி இப்ப வேற மாதிரி ஆகி போச்சு. இன்னைக்கு அந்த பக்கத்துல பெரும்பகுதி கோயில்கள் ஐயனார் அங்க உண்டு. பிரகாரத்துல நின்று பார்த்தீங்கன்னா அருவி தெரியும். பிரகாரத்துல நின்று பார்த்தா அருவி தெரியும். இப்ப முக்கியமா சொல்ல வேண்டியது பராசக்தி பீடம். சிவபெருமானுக்கு எந்த பக்கம் சொன்னேன்? இடது பக்கம். அம்பாள் இடது பக்கம். அது இங்க உள்ள குழல்வாய் மொழி. இது பராசக்தி பீடம். இந்த பராசக்தி பீடத்துல மகா மேருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க நம்ம அம்பாளுக்கு முன்னால இருக்கு, பாத்தீங்களா? ருத்ரகாளி அம்மனுக்கு முன்னால ஒரு பீடம் வச்சிருப்பாங்கல்ல, இப்படியே ஒரு சேர்த்து சேர்த்து. அதுக்கு பேர் என்ன? மகாமேரு. கைலாஷ் யாத்திரை போறீங்கல்ல, கைலாஷ் யாத்திரையில 54 கிலோமீட்டர் கைலாசத்தை சுத்துறீங்கல்ல, நடந்து சுத்தினா வலது பக்கத்துல கைலாசம் மலை தெரியும், இடது பக்கத்துல வேற ஒரு மலை தெரியும். இந்த மலையை பார்த்தா பொன்மயமா இருக்கும், அந்த மலை மண்மலையா இருக்கும், ஆனா பார்த்தா மேரு மாதிரி இருக்கும். மகாமேரு மலை. அப்படி பின்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கிறீங்க? அவ அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க மகாமேரு. அது சக்தியா, இது சிவமா? கைலாஷ் யாத்திரை போற போது நடந்து போகணும். நடந்து போனா அதையெல்லாம் பார்க்கணும். எங்க நடந்து குளிர்ல இழுக்குது, நம்ம எப்படிரா போறதுன்னு போறோமா? இதையெல்லாம் யாரு சார் பார்க்கறா? பார்க்கத்தானையா போயிருக்கான். இவ்வளவு தூரம் அதுக்காகத்தானே போயிருக்கான். மெனக்கட்டு பார்த்தால் தெரியும். பராசக்தி பீடம் அப்பொழுது மகாமேரு தான். அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணினது. பக்கத்திலே பைரவர் சந்நிதி. தை மாசம் மக நட்சத்திரத்திலே சுவாமிக்கு தெப்பம். மார்கழி திருவாதிரை, சித்திரை விஷு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாட்கள். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே உள்ள 5 சபைகளில் மிக எளிமையான சபை திருக்குற்றாலம். முதல் சபை எது? காரைக்கால் அம்மையாருக்காக இறைவன் ஊர்த்துவ தாண்டவ நடராஜாவாக நடனமாடிய திருவாலங்காடு. திருவாலங்காடு எங்கே இருக்கு? மெட்ராஸ் கிட்ட இருக்கு. திரு ஆலங்காடு. திருவாலங்காடு ரத்தின சபை. ரத்தினம் விலை மதிப்பு உடையது. நம்மளால ரத்தினம் காசு கொடுத்து வாங்க முடியலை. கடவுள் என்ன பண்ணினார்? கொஞ்சம் இறங்கி வந்தார். இறங்கியும் வந்தாரா? அடுத்தாப்புல எந்த சபை? சிதம்பரம். தங்கம். ரத்தினத்தை விட தங்க விலை இன்னும் கம்மியாத்தானே இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போற போக்க பார்த்தா தங்கம் தாட்டிரும் போல இருக்கு. ரத்தினத்துக்கு அடுத்தாப்புல தங்கம். அது எந்த ஊரு? சிற்றம்பலம். தங்கமும் மனுஷனால வாங்க முடியல. கடவுள் இன்னும் இறங்கினார். வெள்ளி. ரஜத சபை மதுரை. அதுவும் வாங்க முடியல. வெள்ளி விலை ஏறி போச்சுல்ல. கிலோ 2,22,000 ரூபாய் இந்தியாவில். வெள்ளி. இந்த வெள்ளி மிஞ்சியெல்லாம் காலில் போடுறாங்க பாருங்க. இப்ப அதுக்கே ஒரு கும்பிடு போடுறாங்க. அது அவ்வளவு விலையா போச்சு. ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு ஏன் மிஞ்சின்னு பேர் வச்சேன்னு தெரியுமா? இந்த காலில் போடுறாங்கல்ல பெண்கள், அதுக்கு ஏமா மிஞ்சின்னு பேரு? அந்த காலத்துல நகை வெள்ளியில பண்ணுவானோ, எல்லாம் பண்ணிட்டு மிஞ்சின வெள்ளியில பண்றதுனால இதுக்கு மிஞ்சின்னு பேரு வச்சானா. இன்னைக்கு வேலை அப்படி. கடவுள் என்ன பண்ணினார்? இறங்கி இறங்கி வர்றார். 1 ரத்தின சபை திருவாலங்காடு, 2 தங்கம் பொன்னம்பலம் சிதம்பரம், 3 வெள்ளியம்பலம் மதுரை. மனுஷனால வெள்ளியவும் வாங்க முடியுது. திருநெல்வேலி தாமிர சபை. செம்பறையாய் இருக்கலாம், திருநெல்வேலியாய் இருக்கலாம், ஏதோ அந்த பக்கம் தாமிர சபை. தாமிரத்தையும் வாங்க முடியல. கடவுள் இறங்கினார். துணியில ஓவியம். சித்திர சபை. அதுதான் குற்றாலம். குற்றாலத்துல கோயிலுக்கு பக்கத்துல சித்திர சபை இருக்கு.
ரொம்ப பேர் பார்க்கறதே இல்லை. போறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, குளிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. வெளியே நின்று குற்றாலநாதரை பார்த்து டாட்டான்ட்டு போயிடுறாங்க. மதுரைக்காரங்க அத்தனை பேர் வர்றாங்க. என்றா கோயிலுக்கு போனியா? போயிலாம். அங்கேயா? இது என்ன தீர்த்தக்கர பாதின்னு பேர். யார்கிட்ட போய் சொல்றது? எல்லாம் அங்கே அற்புதம். சித்திர சபை உள்ள போய் பார்க்கணும். இப்ப நம்ம சித்திர சபையை பத்தி சிந்திக்க போறோம். கோயிலுக்கு பக்கத்துல தனி கோயில், எதிரில் குளம், நடுவில் மணிமண்டபம். உள்ள போன உடனே குறவஞ்சி சிலை. குறவஞ்சின்னா யாரு? குரத்தி பொண்ணு, பஞ்சி கொடி மாதிரி இருக்கிறான், அவள் சிலை. முன் மண்டபம், விமானம், செப்புத்தகடு, உச்சியில 8 கலசம். இதெல்லாம் எங்க? சித்திர சபை. வெளி சுத்து எல்லாம் சித்திரங்கள், சுபத்தில எல்லாம் சித்திரங்கள். ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி, மகாகாளி, முருகன், சூரன், சிங்கமுகன், தாருகன், மன்மதன், ரதி எல்லாம் வண்ண ஓவியங்கள். இன்னைக்கும் பாதி நல்லா இருக்கு. நம்ம ஒன்றும் பண்ணாம விட்டு பாதி நல்லா இருக்கு. நம்ம தொட்டா இன்னும் கெட்டு போயிருக்கு. நல்ல வேலை பாதி நல்லா இருக்கு. உள் சுற்று போனா சுவரு போரா துர்கை, வீரபத்திரன், கஜேந்திர மோட்சம், திருவிளையாடல் புராண வரலாறு, 63 அனந்த பத்மநாப சுவாமி அவ்வளவு நீளத்துக்கு படுத்து கிடக்கிறார். திருவனந்தபுரம் மாதிரி அனந்த பத்மநாப சுவாமி, நரசிங்கம், பைரவர், சனீஸ்வரர் எல்லாம் வண்ண ஓவியங்கள். நின்று ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு போகணும். பாதி இருக்கு, பாதி அழிஞ்சு போச்சு. காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில் மாதிரி இருக்கு, அதுலயும் பாதி போயிடுச்சு. கைலாசத்தில உள்ள அமைப்பு அப்படியே காஞ்சிபுரத்துல, ஆனா எல்லாம் பாதி போயிடுச்சு. நமக்கு பாதுகாக்க தெரியல. உள்ள போனா நடராஜாவும் சிவகாமியும். என்ன சபை? சித்திர சபை. பார்வதி கல்யாணம், முருகன், விநாயகர், 8ஆம் திருவிழா அன்னைக்கு நடராஜா பெரிய கோயில்ல இருந்து புறப்பட்டு சித்திர சபைக்கு போவார். காலையில இருந்து அங்க பச்சை சாத்தி வழிபாடு. இந்த பச்சை சாத்துறது இந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கெல்லாம் பிடிச்சது. வெள்ளைங்கிறது உண்டாக்குறது, சிவப்புங்கிறது ஒடுக்கிறது, பச்சைங்கிறது காப்பாத்துறது. திருச்செந்தூர்ல சுவாமிக்கு என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கே சொன்னேன், பச்சை சாத்துறது, சிவப்பு சாத்துறது, வெள்ளை சாத்துறது. இன்னைக்கு சாயந்தரம் சிவப்பு சாத்துவாங்க. சிவப்பு சாத்தினால் சுவாமி சிவபெருமான் அம்சம் அழிக்கிறது. நாளைக்கு காலையில 6 மணிக்கு வெள்ளை சாத்தி வருவாங்க. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட், எல்லாம் வெள்ளை, பூ வெள்ளை, அவருக்கு சாத்தி இருக்கிற அந்த வேட்டி வெள்ளை, அந்த சப்பரம் வெள்ளை, எல்லாம் வெள்ளையா தெரியும். அது உண்டாக்குறது. மத்தியானம் 11 மணிக்கு எல்லாம் பச்சை. இந்த பச்சை சாத்துற நேரத்துல கூட்டம் தாங்காத கூட்டமாக ராத்திரி 12 வரைக்கும் பச்சை சாத்தி திருச்செந்தூர் பூரா சுத்துவாரு. வீட்டில் கொண்டாந்து அந்த படத்தை மாட்டி வைப்பாங்க. ஏன்னா பச்சை சாத்துறது இருந்தா வீடு வளர்ச்சி காணும். அது மாதிரி நடராஜா சித்திர சபையில பச்சை சாத்தி எழுந்தருளுவார். ஒரு நாள் பூரா இருப்பார். அதுக்கப்புறம் வெளியில வந்துடுவார். குற்றாலத்துல 89 கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. 2000 வருஷத்து பழமை. இன்னைக்கு நேரத்தில் 89 கல்வெட்டுக்கள். திருஞான சம்பந்த சுவாமி அந்த பக்கம் போனார். குற்றாலத்தை பார்த்தார். சின்ன குழந்தை, மலையை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். மலையில குரங்கெல்லாம் விளையாடுது, நல்லா இருக்கு. அருவி ஒரு பக்கம், சந்தம், அருமையான சந்தம். வம்பார் துன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கையே, கொம்பார் சோலை கோல வண்டியாள் செய் குற்றாலம், அம்பால் நெய்யோடாடல் அமர்ந்தான் அலர் கொன்றையே, நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்காள். அருமையான சந்தம். யாரு பாடின பாட்டு? திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடுறாரு.
இது 1ஆம் திருமுறை. 2ஆம் திருமுறையில ஒரு பாட்டு இருக்கு, திருஞான சம்பந்தன். திருந்த மதிசூடி தென்னீர் சடை கறந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடு உரைதல் புரிந்த செல்வர் இருந்த இடம் வினவில் ஏழங்கமல் சோலை இனவண்டு யாழ்சை குருந்த மனம் நாரும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும்பலாவே. குற்றாலத்துக்கு அந்த பாட்டு, குறும்பலாவுக்கு இந்த பாட்டு. இதெல்லாம் ஞான சம்பந்தன். ஒன்று சொல்றேன், 5 சபை சொன்னா அன்னைக்கே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், இப்ப திரும்ப சொல்றேன். நடராஜா 5 தொழில் பண்றார்: ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆக்கல்னா வினைக்கு தகுந்தாப்புல உடம்ப உண்டாக்குறது. ஒரு அம்மா வயிற்றுல பிறந்த 5 பையனும் 5 மாதிரி இருக்கேன். ஒரு மரத்துல காய்க்கிற கனி ஒரே மாதிரி இருக்கு. ஒரு அம்மா வயிற்றுல பிறந்த 5 பிள்ளை 5 விதமா இருக்கு. ஏன்? அவங்க வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. இது ஆக்கல், கடவுள் கொடுக்கிறார். 2வது காத்தல். நம்ம அனுபவிக்க வேண்டிய வினைகளை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடம்பை கடவுள் பாதுகாப்பார். நான் பிறக்கிற போதே கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். நான் இத்தனை தீமை இத்தனை நன்மை இது வரைக்கும் பண்ணினத இந்த பிறவியில அனுபவிச்சுப்படுறேன். கடவுள் என்ன சொல்றார்? அது அனுபவிக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன். நான் கொண்டு வந்த நன்மை தீமைகளை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. அனுபவிச்சு முடிச்சு விட்டேன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் சொல்லல, பட்டணத்து சாமி சொல்றார். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினைக்கு தாண்டா இந்த உடம்பு, வினை முடிந்தால் திணை போதளவும் நில்லாது. நீ கொண்டாந்த வெனக்கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் தினை அளவு கூட நீ நிக்க முடியாது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் தினை போதளவும் இல்லாது. புரியுதா? அப்போ ஆக்கல்னா என்ன? உடம்ப கொடுக்கிறது. காத்தல்னா என்ன? உடம்ப பாதுகாக்கிறது. கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா பட்டுன்னு விழுந்துடுவேன், கதை முடிஞ்சிடும். அது அழித்தல். அடுத்தது மறைத்தல். பல செய்திகள் நமக்கு தெரியாமலே மறைக்கப்பட்டு விட்டன. அடுத்த நிமிஷம் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல, மறைக்கப்பட்டு விட்டது. கடைசி வினையெல்லாம் தீர்த்து உனக்கு போதுமுடா, நான் எரிச்சு விட்டேன், நீ இப்படியே வினைக்கு உடம்பெடுத்தினா காலகாலத்துக்கு எடுக்கணும், நான் எரிச்சிட்டேன், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எல்லா வினையும் அழிஞ்சு போச்சு, என் திருவடியில சேர்ந்துக்கோ. அதுக்கு பேரு அருளல். இந்த 5 ஊருக்கு 5. திருநெல்வேலி அன்னைக்கே சொன்னேன். திருநெல்வேலி காத்தல், மன்னிக்கணும், ஆக்கல் நெல்லு. சிதம்பரம் காத்தல், குற்றாலம் அழித்தல். சாகுற போது யார நினைக்கணும்? குற்றாலத்தான நினைக்கணும். 4வது மறைத்தல், திருவாலங்காடு. 5வது அருளல், மதுரை மீனாட்சி, அவதான் அருட்சக்தி. இப்ப குற்றாலம் எதுக்கு? இறந்து போற பொழுது குற்றாலத்தானை தான் நினைக்கவில்லை. உற்றாருளரோ அப்பர் சுவாமி, உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாருளரோ. குற்றாலத்து பெருமான் தான் கடைசி காலத்துல நமக்கு அருள் செய்வான். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். யாரு? மாணிக்கவாசக சுவாமி. கற்றாரை யான் வேண்டேன். ஐயோ, இந்த படிச்சவங்களெல்லாம் வேண்டாம்ப்பா, இவங்க படிக்க 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 சாமி இல்லைன்னுட்டு போயிடுவாங்க. வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். படிச்சதெல்லாம் போதும். குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. சாகுற பொழுது யாரை கூப்பிடணும்? குற்றாலத்தானை கூப்பிடணும். ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்ல போறேன்.
மதுரையில ஒரு பெரிய தொழில் அதிபர் 16 ஆளை வச்சிருந்தார். 16 மில்லு. ஆலை அரசர்னு பேர். கருமுத்து தியாகராஜ செட்டியார்னு பேர். அவங்க அண்ணா ஒருத்தர் அழகப்ப செட்டியார் சிக்கல் கோயில்ல திருப்பணி பண்ணின குடும்பம். சிக்கல்னு ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? நாகப்பட்டினம் பக்கத்துல சிக்கல். அதை நாளானைக்கு பார்ப்போம், இன்னைக்கு வேண்டாம். சிக்கல் அந்த கோயில்ல திருப்பணி பண்ணின குடும்பம். இவர் பெயர் கருமுத்து தியாகராஜ செட்டியார். பல பேர் தியாகராஜா காலேஜில் படிச்சிருப்பாங்க. தமிழ் வளர்த்த இடம் தியாகராசர் கல்லூரி மதுரையில். காலேஜ் கட்டினார். ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ். ஊர்ல 2 பள்ளிக்கூடம், இங்க 2 பள்ளிக்கூடம் நிறைய கட்டி முடிச்சார். அவருக்கு கிட்டத்தட்ட 86, 87 வயசு. ஒரு உத்தேச கணக்கு. குற்றாலத்துல ஒரு பங்களா வாங்கி இருந்தார். இந்த பங்களா யாரு பங்களா தெரியுமா? ராமநாதபுரம் மகாராஜா பாஸ்கர சேதுபதியினுடைய பிள்ளை. அவருடைய கட்டடம், மகாராஜாவுடைய கட்டடம். இப்ப பின்னாலே விழுந்த ராமநாத சேதுபதியினுடைய அப்பா அந்த கட்டடம். அவர் பேரை மறந்துட்டேன். அந்த ராஜாவுடைய கட்டடம். அந்த ராஜாவுக்கு இவர் கடன் கொடுத்தார். ராஜா கடனுக்காக 2 கட்டடத்தை எழுதி கொடுத்து விட்டார். ஒன்னு தெப்பக்குளத்தில் இருக்கிற தியாகராஜர் காலேஜ் கட்டடம். அது யாரு கட்டடம்? ராமநாதபுரம் மகாராஜாவுடைய கட்டடம். 2வது குற்றாலத்துல உள்ள கட்டடம். 2ஐயும் செட்டியாருக்கு கணக்கு பார்த்து அப்படியே எழுதி கொடுத்து விட்டார். செட்டியார் ஆண்டுதோறும் அந்த லீவு நேரத்துல குற்றாலம் போயிடுவார். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார். வேடிக்கை என்ன தெரியுமா? அவங்க வீட்டுக்குள்ளேயே அருவி வரும். எப்படி இருக்கு? பங்களாவில இருந்து ஒரு 20 அடி நடந்து போனா மலை தானே, அருவி கொட்டும். அப்படியே குளிச்சுட்டு வரலாம். இப்படி அமைப்பு. கிட்டத்தட்ட 87 வயசு இருக்கும் அவருக்கு. எண்ணெய் தலைக்கு தேய்ச்சார். திருவாசகம் படிப்பார். திருவாசகத்திட பக்தர். காலையில எந்திரிப்பார், பல்லு விளக்குவார், திருவாசகம் படிச்சுக்கிட்டே மில்ல சுத்தி வருவார். வாக்கிங்க்கு வாக்கிங், மில்லையும் பார்த்தாப்புல ஆச்சு, திருவாசகமும் படிச்சாப்புல ஆச்சு. 658 திருவாசகமும் செட்டியாருக்கு பாடம். தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் முன்னால போக, கருமுத்து தியாகராஜ செட்டியார் பின்னால திருவாசகம் படிக்க, அதை கேட்டுக்கிட்டு பின்னால போன ஆட்கள்ல நானும் ஒருத்தேன். அந்த மில்ல சுத்தி அந்த காலம் பக்தர் அன்னைக்கு என்ன பண்ணார்? கடைசி குற்றாலத்துக்கு போயிட்டார். எண்ணெயை தேய்ச்சார். திருவாசகம் படிச்சுக்கிட்டே போனார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்ற ஆவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கன்று குட்டியை பார்த்து பசுமாடு எப்படி மனம் உருகி நிற்குமோ அதுபோல கடவுளே உன்னை நினைத்து நான் மனம் உருகி நிற்க வேண்டும். படிச்சாரா? என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. எண்ணெய் கிண்ணத்தை வச்சார், உட்கார்ந்தார், சாஞ்சார், முடிஞ்சு வச்சு. குற்றாலத்தில் கிடைக்குமா? இறந்தா அப்படி இறக்கணும். கடவுள்கிட்ட அதுதான்மா பிரார்த்தனை. நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. அப்துல் கலாம் ஐயா எப்படி இறந்தாரு? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சாட்சியாரி முடிச்சு வச்சு. இப்பத்தானேங்கிற முடிஞ்சு வச்சு. அப்படி திருவாசகம்
எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் திருவாசகம் படிப்பாங்க. இவர் திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருந்து போயிட்டார். ஏன்? பிரார்த்தனை பாட்டு அது. குற்றாலம் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்ற ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அங்க ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்காங்க குற்றாலத்துல, தெரியுமா? அந்த வெண்பா நான் பாடம் பண்ணேன், சொல்றேன். சுற்றாத ஊர் தோன்றும் சுற்ற வேண்டாம். கண்ட ஊருக்கு போறீங்களே, வேண்டாம். கைலாசத்துக்கு போனேன், கேதார்நாத்துக்கு போனேன், பத்ரிநாத்துக்கு போனேன், கங்கை உற்பத்திக்கு போனேன், அப்புறம் அது என்னது யமுனை உற்பத்திக்கு போனேன், சார்தாம் போனேன். ஏன்டா சுத்துற? யாரு கேட்கிறா? திரிகூட ராசப்ப கவிராயர் கேட்கிற. சுற்றாத ஊர் தோற்றும் சுற்ற வேண்டாம் புலவி. அப்ப என்னங்க? குற்றாலம்னு ஒரு தரம் சொல்லு போதும், ரொம்ப வசதியா போச்சு. குற்றாலம் என்று ஒரு கால் கூறினார் வெண்பா. சுற்றாத ஊர்தோறும் சுற்ற வேண்டாம் புலவீர். குற்றாலம் என்று ஒரு கால் கூறினால் முற்றா வட அருவியானே. வட அருவி, இங்க உள்ள அருவி, வட அருவியானே மறுபிறவி சேற்றில் நட வருவியானே நமை. அடுத்த பிறவிங்கிற சேத்துல நம்மளை நடுறதுக்கு அவன் உருப்பட மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான். அடுத்த பிறவி வராது. சுற்றாத ஊர்தோறும் சுற்ற வேண்டாம் புலவீர். குற்றாலம் என்று ஒரு கால் கூறினாள் முற்றா வட அருவியானே மறுபிறவி சேற்றில் நட வருவியானே நமை. அடுத்த பிறவிங்கிற சேத்துல நம்மளை நடுறதுக்கு ஒரு காலம் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஒரு தரம் குற்றாலம்னு சொல்லு போதும். பட்டினத்து சாமி குத்தாலத்துக்கு வந்தார், கும்பிடுறார். எல்லாம் இப்படி இந்த சாகுற நேரத்துல குற்றாலத்தை நினைன்னு இத்தனை பேரும் பாடுறாங்க பாருங்க. காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பால் உன் கடைவாய்ப்படு முன்னே மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னேன் ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு. யாரு பாட்டு? பட்டினத்தார். காலன் வரும் முன்னே. அவன் ரெடி அடிக்கிறான், கரெக்டா வருவான், நேரத்துல வருவான், கடங்காரன், லேட்டா வர மாட்டேன். இங்க இந்திய நாட்டுல லஞ்சம் வாங்காத ஒரே ஆளு யம தர்மராஜா தான். நாங்களும் கொடுத்துத்தான் பார்க்கிறோம், கடன்காரன் வாங்க மாட்டேங்கிறேன். ஆமாங்க, இத்தனை கோடி இருக்க, அந்த ஆளு சாகலாமா? பட்டுன்னு போயிருது. இத்தனை கோடி எங்க போச்சுன்னே தெரியல, எப்படி இறந்து போனாங்கன்னே தெரியல. அடிச்சுட்டு கொண்டு போயிடுறேன். காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே. கண்ணெல்லாம் பஞ்சடைக்குது, அதுக்கு முன்னே. பால் உன் கடைவாய்ப்படு முன்னே. கடைசியில பாலை ஊத்துவாங்கல்ல, அதுக்கு முன்னால. மேல் விழுந்து உற்றார் அழு முன்னே. எல்லாம் விழுந்து அழுவான். எதுக்கு அழுகிறான்? ஊர் பெருமைக்கு அழுகிறான். அவன் அழுததுனால செத்தவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. யாரு வீட்டுக்காவது இறந்ததுக்கு போனால் ஒரு நிமிஷம் திருவாசகம் படிக்கும், அந்த ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும். அவர் அப்படி இருந்தாரு, இவர் இப்படி இருந்தாருன்னு நீங்க பேசினீங்கன்னா இறந்து போனவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. நம்ம வேணா நம்மளை காமிச்சுட்டு வரலாம். என்ன செய்யணும்? பார், பகவான் ரமணர் பண்ணார். அவங்க அம்மா இறந்து போற பொழுது மடியில போட்டு திருவாசகம் படிச்சார். பாருடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானான் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் பொடியாய். இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன். அன்றைக்கு அருள் செய்த நீ இன்றைக்கு எங்கே போய்விட்டாய்? என்னை வா என்று அழைத்துக்கொள். அவங்க அம்மா உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? திருவாசகம் படிக்கணும். காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பால் உன் கடைவாய் படு முன்னே மேல் விழுந்து உற்றார் அழு முன்னே ஊரார் சுடு முன்னே குற்றாலத்தானையே கூறு. இதுவரைக்கும் குற்றாலத்தை பற்றி பேசணும்.
குற்றாலத்தின் பெருமைக்கு காரணம் திரிகூட ராசப்ப கவிராயர்னு ஒருத்தர். அவரு குற்றால குறவஞ்சின்னு அற்புதமான ஒரு நூல் எழுதினார். சந்தம் பாட்டு எல்லாம். இந்த கதை என்ன தெரியுமா? வசந்தவல்லின்னு ஒரு பொண்ணு, அவ வீட்டுல பந்தடிச்சான். அந்த காலத்துல பந்தடிச்சு விளையாடுறது. பந்தடிச்சாளா? பந்தடிச்சு விளையாடுற போது வெளியில திரிகூட ராசப்பர், யாரு? சிவபெருமான். சிவபெருமான் திருவீதி உலா வந்துட்டார். இவ பந்த போட போனவ நின்னு பார்த்தா சிவபெருமான் கம்பீரமா வர்றாரு. பார்த்தாளா? அப்படியே காதலாயிட்டது. யாரு மேல? சிவபெருமான் மேல. எங்க பார்த்தாலும் அவன் நினப்பு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். எங்க எப்ப பார்த்தாலும் திரிகூடநாதர். அதான் பேரு. சாமிக்கு என்ன பேரு? திரிகூடநாதர். திரிகூடநாதர். இவளுக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தோழிய கூப்பிட்டான். தோழி, போய் தூது சொல்லிட்டு வா. யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. என்ன சொல்லணும்? ஒரு பொண்ணு பந்தடிச்சா, உங்களை பார்த்தா மயங்கிட்டா, நீங்க உங்க கழுத்துல உள்ள மாலையை அவளுக்கு கொடுங்க. மாலையை கொடுங்கன்னு என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கன்னு அர்த்தம். புறவானர் குன்றில் உரைவேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ திருப்புகள். முருகா, உன் கழுத்து மாலைய இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? கழுத்து மாலையை கொடுத்தா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். தோழி அனுப்புறாள். தோழி கேட்கிறான், நான் எப்போ போகட்டும்? நேரம் பார்த்துல போகணும். அவரு கோபமா இருக்கிற பொழுது போனா விரட்டி விட்டு வர. அப்படியா? காலையில எந்திரிச்சு வெளியில வருவாரு, நல்லா இருப்பாரு, அந்த நேரம் பார்த்து போய் சொல்லு. தோழி போய் சொல்லிட்டு வந்துட்டா. ஒன்னும் புண்ணியம் இல்லை. இந்த பொண்ணுக்கு மனசு வருத்தப்படும். எப்படியாவது அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். யார? சிவபெருமானை. பேரின்ப காதல் வந்துருச்சு. திடீர்னு ஒரு குரத்தி வந்துட்டான். அழகான குரத்தி சிலை அத்தனை ஊர்கள்லையும் அற்புதமா வடிச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் போய் பார்த்தீங்களா? ஒரு குறவன் குரத்திய தோல்ல தூக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். அப்பவே சொல்லிட்டாங்க, கணவன் தோல்ல தாண்டா மனைவின்னு. குறவன் தோல்ல குரத்தி அழகா இருப்பான், நல்லா இருக்கும் உடம்பு. நீங்க சாமுத்திரிகா லட்சணம் சொல்றீங்களே, அவ்வளவு அந்த குரத்திக்கு பொருந்தும். செட்டி நாட்டில வைரவங்கோயில்னு ஒண்ணு, அங்க வெளியில ஒரு குரத்தி சிலை அற்புதமா இருக்கும். ஒரு குரத்தி அங்கே இருந்து வந்துட்டான். வந்த உடனே இவளை பார்க்கறான். இவ அவள்கிட்ட போறா. நீ யாரு? நாம் இந்த மலையில வாழக்கூடிய குரத்தி. மலையா? எந்த மலை? குற்றால மலை. அப்படியா? பரவாயில்ல. உன் மலையில என்ன இருக்கு? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். மந்தினா பெண் குரங்கு, கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, வானரம்னா ஆண் குரங்கு, வால் நரன், நரி இல்லை நரன் அப்படின்னா ஆண் குரங்கு. இந்த பெண் குரங்குக்கும் ஆண் குரங்குக்கும் கொஞ்சம் ஊடல். அந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சா? ஆண் குரங்கு நல்ல பழமா கொண்டாந்துதான் இதுக்கு கொடுத்து இந்த சண்டையை தீக்க பார்க்குதான். மந்தியோடு கொஞ்சிதான். மந்தி அதை வாங்கி தூக்கி எறிஞ்சிருச்சான். எதை? இந்த மாங்கனியை தூக்கி எறிஞ்சதை வாங்குறதுக்கு தேவலோகத்து குரங்கெல்லாம் ரெடியா நிக்குதான். இந்த 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 பெண் குரங்குக்கு எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அடைப்பார். காட்டுல உள்ளவங்கெல்லாம் ஒரு பார்வை பார்த்தா தேவர்கள் எல்லாம் கீழே இறங்கி வருவாங்களாம். குரத்தி சொல்றா அவங்க ஊர் பெருமை. காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார்.
கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி இழைப்பார். குற்றாலத்திலே சித்தர்கள் அதிகம். நான் இந்த பக்கத்துக்கு போகவே இல்லைன்னா குற்றாலத்திலே சித்தர்கள் அதிகம். அவங்க வந்து மருந்து கொடுத்தாங்கன்னா உடம்பு காய சித்தி பெறும். காய சித்தின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கும் உயிரோட இருக்கலாம், மரணமிலா பெருவாழ்வு. கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி இழைப்பார். தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும். தேன் அருவியில தண்ணி ஆகாச பாதையில கொட்டுமா, அது அவ்வளவு உயரமா. என்ன ஆகும்? செங்கதிரோன், செங்கதிரோன்னா சூரியன், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வடுகும். கூனலிளம் பெறை முடித்த சிவபெருமான் தலையில பெற வச்சிருக்காரு. முழுமதியா இளம்பெறையா? இளம்பெறை. கூனல், கூனல்ன வளைஞ்சது. கூனல் இளம்பெறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. முழங்கருவி. அடுத்த பாட்டு வேண்டாம், நேரம் கிடையாது. அருமையான பாட்டு. இதெல்லாம் குற்றாலத்து பெருமை. ஆமா, உனக்கு குறி சொல்ல தெரியுமா? போடி. மீனாட்சிக்கு சொக்கநாதர் திருமண மணவாளனார் வருவார் அப்படிங்கிறது நான் சொன்ன குறி தெரியுமா? முருகன் வள்ளிக்கு மணவாளனாக வருவான், அதுவும் நான் சொன்ன குறி. இப்படியே லிஸ்ட் போடுறான். என்ன உனக்கு மட்டும் குறி சொல்ல முடியாதா? சொல்றேன், சொல்லு. உட்கார்ந்துட்டான். சாமி எல்லாம் கும்பிடுறான். குழல் மொழியிடத்தார் குறும்பலா உடையார் அழகு சந்நிதிவாள் அம்பல விநாயகா. இந்த பொண்ணுக்கு என்னன்னு சொல்லு. என்னமோ குறி கேக்குதே, எதையாவது தொலைச்சு பிடிச்சா? இல்ல, ஏதாவது தங்கம் வேணுமா, வைரம் வேணுமா, நகை வேணுமா, இல்ல யாரையாவது பார்த்து ஆசைப்பட்டுதா? ஒன்னும் புரியல, குறி சொல்லு. சாமியை கும்பிட்டான். கும்பிட்டு உட்கார்ந்துட்டான். இந்த பொண்ணு இப்படி பார்த்தது. கைய நீட்டு. நீட்டிருச்சு. பார்க்க, ஓஹோ, நீ நீ யாரையோ பார்த்து மோகம் கொண்டு விட்டாய். என்ன என்ன பார்த்து மோகம் கொண்டாயின்னு சொல்ற? யாரை பார்த்து மோகம் கொண்டேன்? அவர் பேர் என்ன சொல்லு. இவ அழகா பேரையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீ ஒரு ஆணை பார்த்து ஆசைப்பட்டு விட்டாய். இன்னும் பேர் சொல்லாம எப்படி பேரை சொல்லு? சொல்றியா? சொல்றேன். அவர் ஸ்திரீயில ஆரம்பிக்க அவர் பேர். இந்த பாருங்க, என்ன நயம் பாருங்க அது. அவர் பேரு பெண் சேர வல்லவர். என்ன சொல்ற? பெண் சேர வல்லவர். என்ன, என் காதலனை பார்த்து பெண்ணோடு சேர வல்லவர் அப்படின்னு சொல்றியே? ஆமா, அதுதான் அவர் பேரு. கோபம் வந்துருச்சு இவளுக்கு. ஒழுங்கா சொல்லு. நான் ஒழுங்காத்தான் சொன்னேன். பெண் என்ன? ஸ்திரீ. ஸ்திரீல திரி. சேரன்னா கூட, திரிகூட. வல்லவர்னா நாதன், திரிகூடநாதன். திரிகூடநாதன பெண் சேர வல்லவர்னு சொன்னேன். என்னடி தப்பு? இவ குறைத்தி பண்ற வேலையை பாருங்க. பாட்டு, இதுக்கெல்லாம் பாட்டு இருக்கு. நான் அதெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. இவளுக்கு வெட்கமா போச்சு. திரிகூடநாதர்னா உடனே கண்டுபிடிச்சு விட்டா. அன்னைக்கு அந்த அங்க நம்ம பந்தடிச்சோம்ல, செங்கையில் வண்டுகளின் கலின் என்று ஜெயம் என்றாட, அந்த பாட்டமா? இரு கொங்கை கொடும்பகை வென்றனமென்று குலைந்து குலைந்தாட மலர் பங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாளே. என்ன சத்தம்ங்கிறீங்க? தமிழ் படிச்சவங்க அதுல மயங்கி போயிடுவாங்க. குற்றாலக்குறை வச்சு. இப்போ திரிகூடநாதர்ன ஒண்ணு அவளுக்கு வெக்கமா போச்சு. நிறைய தங்கம் கொண்டாத்தான். ஆமா, என்ன ஆகும்? உன் கைய பிடிச்சிருவாரு. சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு தங்கமெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டா. இதோட குறைவஞ்சி முடிச்சு போச்சு. ஆனா திரிகூடராசப்ப கவிராயர் என்ன பண்றாரு? இவருக்கு உதவி பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லணும்ல, அதுக்காக இத கொஞ்சம் நீட்டுறாரு. சிங்கன்னு ஒருத்தன் குறவன். சிங்கி, சிங்கனுக்கு பெண்பால் சிங்கி. அவ இவனை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். இவன் அவளை தேடுறான். தேடி வர்றான். ஊர் ஊரா தேடுறான். எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனான்னு ஒரு பட்டியலே போடுறாரு.
அவனுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் நூவன்னு பேரு. டேய் வேலையை பாடுறா, நம்ம காடையை பிடிக்கணும், கௌதாரியை பிடிக்கணும், உன் பண்டாட்டியை தேடுறதுல நேரத்தை கெடுக்காது, பிடி. இவன் சரின்னா போனான், ஒரு வலையை விரிச்சான், நிறைய பறவைகள் வந்து மாட்டிக்கிச்சு. மாட்டுனா வலையை எடுத்து பறவையை பிடிக்கணுமா இல்லையா? வலையை எடுத்தானா அவன் நினைப்புல எடுத்துட்டு அப்படியே அவளை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டானா எல்லா பறவையும் பறந்து போயிடுச்சு. எப்படி பறந்துதான்? குற்றாலத்து பெருமானை நினைக்கிறவங்களுடைய வினைகள் பறந்து போனது போல. நான் நேரம் இல்லை பாட்டு சொன்னேன். வைஷ்ணவ கோயில்ல அகஸ்தியர் சிவபெருமானாக மாற்றிய பொழுது வைஷ்ணவர்கள் அந்த ஊரை விட்டு ஓடியது போலே. இப்படி எல்லாம் எழுதுறாரு. இதெல்லாம் சைவ குறும்புன்னு பேரு. இது என்ன பேரு? சைவ குறும்புன்னு பேரு. எல்லா பறவையும் பறந்து போயிடுச்சு. அது என்ன சொன்னா, இது பார்த்த உடனே சிங்கி எங்க போயிட்டா தெரியலையே, நீ லாய்க் பண்ண மாட்ட, நீ இந்த வேட்டைக்கு ஒத்து வர மாட்ட, போ. இந்த இடத்துல ஒரு பாட்டு தெரியுமா? மீறு மீளஞ்சி குரத்தியை கொண்ட செவ்வேட்குறவன் முதல் வேட்டைக்கு போன நாள் 6 நாள் சென்றொரு கொக்குப்பட்டது. அகப்பட்ட கொக்கை அவித்தொரு சட்டியில் சாராக வைத்தபின் வேத பிராமணர் தாமும் கொண்டார், சைவர் தாமும் கொண்டார். இதை தக்கு சொல்லாமலே கொக்கு படுக்கவே கண்ணி கொண்டு வாடா குழுவா, கண்ணி கொண்டு வாடா. சார் ஒன்றும் புரியலையே, இது வரைக்கும் ஒழுங்காத்தான் பேசினீங்க, இப்ப புரியலையே. மீறும் இளஞ்சி, இளஞ்சியில முருகன் கோயில். அங்கே ஒருவன் வேட்டைக்கு போனானா. எங்க? இளஞ்சியில குரத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட முருகன் வேட்டைக்கு போனானா. 6 நாளைக்கு அப்புறம் ஒரு கொக்கை அடிச்சானா. 6 நாள் கந்தர் சஷ்டி. கொக்கு சூரன், சூரனை வென்றான்ல, ஒரு கொக்கை அடிச்சானா. அடிச்சதுக்கு அப்புறம் அதை அவிச்சு சட்டியில வச்சுட்டானா. சஷ்டியில அவிச்சுன்னா பக்குவப்படுத்தி. சூரனை என்ன பண்ணனா, மயிலும் சேவலும் ஆக்கி விட்டான், சட்டியில வச்சானா. அப்படின்னா சஷ்டியில கொக்கை அடிச்சு சஷ்டியில வச்சான். பிராமணர் அதை உண்டார், வேத பிராமணர் தாமும் கொண்டார், சைவர் தாமும் கொண்டார். இதை தக்கு சொல்லாமலே கொக்கு படுக்கவே. அதனால கொக்கு வேட்டையாடுறது ஒன்னும் புதுசில்ல, வேட்டையாடு. முருகப்பெருமான் சூரனை திருத்தி பணி கொண்ட கதை. அத கந்த புராணத்தை இப்படி கொண்டாந்து வச்சு கடைசியா ஒரு வழியா சிங்கன் சிங்கிய பார்த்துட்டான். அவ காலில் நகையெல்லாம் போட்டிருக்கான். ஏண்டி இது என்ன காலில் பாம்பு? பாம்புல பாண்டிய நாட்டுல நாம் குறி சொன்னதுக்காக அவங்க கொடுத்த நாக கங்கணம். இப்படியே நிறைய நேரம் கிடையாது. கடைசி 2 பேரும் சந்தோஷமா, யாரு? சிங்கனும் சிங்கியும் சேர்ந்தார்கள், வாடி அப்படின்னு குற்றால குறவஞ்சி முடியுது. என்ன மலைக்கு சிறப்பு, ஒவ்வொரு மலை. இது அப்படியே கேட்டாரா? குமரகுருபர சுவாமிகள் மீனாட்சி அம்மை குரம்னு ஒன்னு எழுதினாரா? அதை கேட்டு திரிகூடராசப்ப கவிராயர் எழுதியிருக்கு. மீனாட்சி அம்மை குரம் குமரகுருபர சுவாமி 15ஆம் நூற்றாண்டில் பாடியது. அது அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த குறவஞ்சி எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதுக்கு மேல சொல்ல நேரம் கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம குற்றாலத்திலே இருந்தோம். குழல்வாய் மொழின்னு அம்பாளுக்கு பேரு. சார், அம்பாளுக்குன்னு தனி செய்தி. இந்த ஊர்ல அம்பாள் யார் தெரியுமா? குற்றாலநாதருக்கு பின்னால நிற்கக்கூடியவள். எல்லா பெருமையையும் இறைவனுக்கு கொடுத்து விட்டு பின்னால் நிற்பவள் குழல்வாய் மொழி. ஆனா பூஜை பண்ற பொழுது அவளுக்கு முதல்ல வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் மற்றவங்க. குழல்மொழி இடத்தார் குறும்பலா உடையார் அப்படின்னு அவளுக்கு வழிபாடு முன்னால. அவளுக்குன்னு தனிப்பெருமை கிடையாது. குழல்வாய் மொழி யாரு? யாரு? மிஸ்ஸஸ் குற்றாலநாதர். அவ்வளவுதான் அவளுக்கு பெருமை. அதானம்மா பெருமை. சீதைக்கு என்ன பெருமை? ராமனுக்கு சம்சாரம். மண்டோதரிக்கு என்ன சிறுமை? ராவணனுக்கு சம்சாரம். புரியுதா?
சந்தன மரத்துல சுற்றிய கொடி சீதை, கருவேல மரத்து முள்ளுல சுற்றிய கொடி மண்டோதரி. என்னதான் சீதையும் மண்டோதரியும் சமமாக இருந்தாலும் சீதைக்கு பெருமை தனி. ஏன்? அவ மிஸ்ஸஸ் ராமன், மண்டோதரி மிஸ்ஸஸ் ராவணன். அது மாதிரி இவ யாரு? குற்றாலநாதர். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, குற்றாலநாதரை கும்பிட்டா என்ன சார் கிடைக்கும்? இறந்து போற பொழுது எந்த கவலையும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், கூண்டுல இருந்து பறவை பறந்து போவது போலே இந்த உடம்புல இருந்து உயிர் பறந்து போகும் இந்த பெருமை குற்றாலநாதருக்கு உண்டு. அதனாலதான் எல்லாரும் உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால். ஆகா, அந்த ஊர்ல கூத்தப்பிரான்னு பேரு வைப்பாங்க, கூத்த நயினார்னு பேரு வைப்பாங்க. திருநெல்வேலி பக்கம் கூத்த நயினார், கூத்த பிரான். கூத்தன்னா யாரு? குற்றாலத்துறை கூத்தன், நடனமாடக்கூடியவன். அதனால ஆலயத்து பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்து, வந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி, என்னையும் ஒருவனாக்கி இரும்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.